ப்ரெஸ் பண்ணிடலாம் சரிங்களா. வீடியோ இருக்குன்னா எப்பாவது மறந்துச்சுன்னா ஆன் பண்ணிக்கிட்டு சார் இப்போ நம்ம பார்க்கறது பேசிக்கா சிசிடிவியோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் சரிங்களா. ஒரு சிசிடிவி அப்படின்னா நம்ம டிவிஆர் ஹெச்டி கேமராஸ் மாடல்ஸ் பொறுத்த வரைக்கும் எப்படி இப்போ நீங்கள் 4 கேமரா போட்டாலும் சரி 8 கேமரா இன்ஸ்டாலேஷன் பண்ணாலும் சரி எப்படி வந்துட்டு அதோட ஸ்ட்ரக்சர் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதுதான் பேசிக். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு என்னென்ன காம்போனன்ட்ஸ் இருக்குன்னா எஸ்எம்பிஎஸ் இருக்கு, கேபிள், அது போக டிவிஆர், மானிட்டர், ரவுட்டர் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில காம்போனன்ட் வந்து நம்ம சிசிடிவி யூஸ் பண்ணுறோம். ஸ்டார்டிங் எப்படி பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா போதும் சார் இது மட்டும் எடுத்துக்கங்க. நார்மலாக 240 வோல்ட் ஏசி பவர் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எம்பிஎஸ் ஆனது 12 வோல்ட் டிசியாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்குறதா எஸ்எம்பிஎஸோட ஒர்க்கு சரிங்களா. இது வந்து நம்ம கேமரா பொறுத்தவரை கேமரா டிவிஆர் எல்லாமே சிசிடிவி பொறுத்த வரைக்கும் 12 வோல்ட் தான் ரன் ஆகும் சரிங்களா. அதனால நம்ம எஸ்எம்பிஎஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா எஸ்எம்பிஎஸ்ங்கிறது ஸ்விட்ச்டு மோட் பவர் சப்ளை அப்படின்னு சொல்லுவோம் ஓகேவா. இது வந்து 240 வோல்ட் ஏசி பவர் வந்து பார்த்தீங்கன்னா 12 வோல்ட் டிசியாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்குது. இதில் இது வந்து ஒரு 4 சேனல் எஸ்எம்பிஎஸ். இதோட அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா 12 வோல்ட் 1 ஆம்ப்ஸ் வந்து அவுட்புட் கொடுக்குது. அடுத்து நம்ம 3+1 கேபிள் சொல்லி பார்த்தோம். 3+1 கேபிள் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா வீடியோ கோரும் அது போக பவர் கோர் வரும். வீடியோ கோரில் இடையில இருக்கிறது என்னங்க கோஆக்சியல் கேபிள் சரிங்களா. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பவர் கோர் 1 2 3 3+1 அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா 3+1 கோஆக்சியல் கேபிள் சொல்லுவோம். இது வந்து கோஆக்சியல். இது வந்து பார்த்தீங்கன்னா 3 கோர் தனியாக வருது. ஒன்று வந்து டிசியோட ப்ளஸுக்கு டிசியோட மைனஸுக்கு தேவைப்பட்ட ஆடியோக்கு யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் இந்த கேபிள் ஏதாவது டேமேஜ் ஆகுதுன்னா ஆல்டர்னேட்டிவாக வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கோஆக்சியல் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வீடியோ கோர் சிக்னல்ஸ் பாஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். இதோட மொத்த பேர் என்ன 3+1 கோஆக்சியல் கேபிள். நமக்கு எஸ்எம்பிஎஸ்லேருந்து வர பவர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் அண்ட் மைனஸ்லேருந்து வர்றது ஒரு டிசி கனெக்டர் மூலிமா நம்ம கேமராவுக்கு உள்ளே போகுது. அதாவது நம்ம எந்த ஒரு எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்கல் டிவைஸ்க்கு பவர் கொடுக்கும்போது ஒரு அவுட்புட் வரும். ஸோ வந்து கேமரா வந்து 12 வோல்ட் பவர் உள்ள இன்புட் எடுக்கும் போது அவுட்புட் ஒன்று நமக்கு கொடுக்குது. அது எது வழியாக வரும்னு கேட்டிங்கன்னா இந்த பிஎல்சி கனெக்டர் வழியாக கோஆக்சியல் கேபிள் வழியாக ரிட்டர்ன் வருது சரிங்களா. இது பேர் டிவிஆர் டிஜிட்டல் வீடியோ ரெக்கார்டர் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ஒரு ரெக்கார்டிங் யூனிட். இப்போ இது வந்து போர்ட்னு சொல்லுவோம். இது நம்ம காமனாக நம்ம சிசிடிவி டெக்னீஷியன் யூஸ் பண்ணுறது சேனல்ஸ்னு சொல்கிறோம். இந்த டிவிஆர் வந்து பார்த்தீங்கன்னா 4 சேனல் 8 சேனல் 16 சேனல் 32 சேனல் அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வேரியன்ட் இருக்குது. அதை நம்ம அப்புறம் பார்ப்போம். இப்போ இருக்கிறது நமக்கு இருக்கிறது 4 சேனல். இதில் 4 கேமரா வரைக்கும் இன்ஸ்டாலேஷன் பண்ணிக்க முடியும். இங்கே வர சிக்னல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த போர்ட் வழியாக நம்ம டிவிஆரோட வேலை என்னன்னா வரக்கூடிய ஃபோட்டோஸ் வந்து வீடியோவாக கன்வெர்ட் பண்ணுது. எல்லாரும் நினச்சிப்பாங்க வீடியோ தான் நமக்கு கேமரா எடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேமராவோட வேலை என்னங்க ஃபோட்டோ, அதாவது ஃப்ரேம்ஸ் பர் செகண்ட் சொல்லுவாங்க, எஃப்பிஎஸ்ன்னு சொல்லுவாங்க. ஃப்ரேம் பர் செகண்ட், அதாவது ஒரு செகண்டில் எடுக்கக்கூடிய ஃபோட்டோக்களின் எண்ணிக்கை வந்து எஃப்பிஎஸ்ன்னு சொல்லுவாங்க. அதை வந்து கன்வெர்ட் பண்ணி ஹார்ட் டிஸ்கில் வந்து சேவ் பண்ணுறதோட வேலை என்னது டிவிஆரோட வேலை சரிங்களா. இப்போ வந்து இது வந்து ஒரு ரெக்கார்டிங் யூனிட். இதோட சிசிடிவி கான்செப்ட் முடிஞ்சிச்சு. அதுக்கு அடுத்தது அதாவது கேமரா இந்த பவர் வருது, கேமரா ஆன் ஆகுது, உள்ள வந்து சேவ் ஆயிடுது சிசிடிவி, அவ்வளோதான். அதுக்கு அடுத்தது மானிட்டர். இங்கே இருக்கிறத தேவைப்பட்ட எடுத்து பார்க்கறதுக்காக மானிட்டர் அல்லது டிவி யூஸ் பண்ணுறோம். அதாவது HDMI கேபிள் ஹை டெஃபினிஷன் மல்டிமீடியா இன்டர்ஃபேஸ் VGA சொல்லுவோம், வீடியோ கிராஃபிக்ஸ் அரே. இந்த ரெண்டில் அதாவது டிவியோ அல்லது மானிட்டர் ரெண்டில் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணி நமக்கு டிவியோ அல்லது மானிட்டரோ போட்டு அவுட்புட் அதாவது உள்ள நடக்கிற விஷயத்தை லைவாவோ அல்லது நடந்த விஷயத்தை பிளேபேக் எடுத்து பார்க்கறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா மானிட்டர் ஆர் டிவி வந்து யூஸ் பண்ணுறோம். அதுக்கு அடுத்தது இங்கே இருக்கிறது ஆடியோ இன் ஆடியோ அவுட். இது எதுக்கு அப்படின்னா எக்ஸ்டர்னலாக நம்ம மைக் போடுறோம் அப்படின்னா அந்த ஆடியோ இன் ஆடியோ அவுட் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணலாம். அதுக்கு யூஸ் பண்ணுற பின் பேர் வந்து RC பின்னு சொல்லுவோம் சரிங்களா. அதுக்கடுத்து யூஎஸ்பி வந்து பார்த்தீங்கன்னா 2 கொடுத்துருப்பாங்க. ஒன்று வந்துட்டு மவுஸ் யூஸ் பண்ணுறோம். டிவியில் நம்ம பார்க்கும்போது அந்த உள்ளே வரதை கான்ஃபிகரேஷன் பண்ணோம் ஆப்ரேட் பண்ணோம் இல்லைங்க, அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா மவுஸ் ஒன்று இருக்குது. இன்னொரு யூஎஸ்பி எதுக்காக அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நமக்கு உள்ள ஸ்டோரேஜ் பண்ணி வச்சிருக்கிறது ஏதாவது நம்ம பர்டிகுலராக ஒரு டேட்டா நமக்கு வேணும்னா அதை வந்து ஒரு பென் டிரைவில் போட்டு வெளியே அவுட்புட் எடுத்துக்கிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு யூஎஸ்பி நமக்கு இருக்குது. அதுக்கடுத்தது லேண்ட் போர்ட்னு சொல்லுவோம். லேண்ட் போர்ட் எதுக்காக அப்படின்னா நமக்கு நெட் கனெக்ஷன் டிவிஆர் எங்கேயாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இருந்து டிவிஆர் இதுக்கு வந்து நெட் கனெக்ஷன் நம்ம கொடுக்கும்போது எங்கிருந்து வேணாலும் நம்ம மொபைலில் பார்த்துக்கலாம் சரிங்களா. லோக்கலில் இருக்கிற நெட்வொர்க்கை கனெக்ட் பண்ணுறதுக்காக இந்த லேண்ட் போர்ட் யூஸ் பண்ணுறோம். அது வந்து ரவுட்டர் ஆர் மோடம்ல இருந்து நமக்கு லேண்ட் கேபிள் மூலிமா நெட்வொர்க் கேபிள் மூலிமா கனெக்ட் ஆகி நமக்கு டிவிஆர் போகும் சரிங்களா. ஓகே, இது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பவர். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அடாப்டர் போட்டு 240 வோல்ட் 12 வோல்ட் இங்கே அடாப்டரில் மாற்றி நமக்கு டிவிஆர் கொடுத்துரும். இப்போ எஸ்எம்பிஎஸ் வந்து டைரெக்டாக உள்ள பவர் போய் இங்கே 12 ஆகும். இங்கே வந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அடாப்டர் 12 வோல்ட்டாக மாறி உள்ளே வந்துடும்
அதே மாதிரி மானிட்டருக்கு செப்பரேட்டாக பவர் கொடுக்கணும், ரவுட்டருக்கு செப்பரேட்டாக பவர் கொடுக்கணும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் ஸ்ட்ரக்சர். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த மானிட்டர் இல்லைனாவோ ரவுட்டர் இல்லைனாலுமே நமக்கு சிசிடிவி ரன் ஆகும். புரிஞ்சுதுங்களா? அது இருந்தால் தான் ரன் ஆகல, அது வந்து எக்ஸ்ட்ராவாக எடுத்து பார்க்கறதுக்காக மட்டும்தான் இதுவும் அதுவும் தேவைப்பட்டால் யூஸ் பண்ணலாம். மற்றபடி அது இல்லைனாலுமே நமக்கு டிவிஆர் ஸ்ட்ரக்சர் யூஸ் ஆகும். சரிங்களா?